சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் பல்லிகள் இருக்கின்றதா? கட்டாயம் இந்த ஒன்றை கவனிக்க மறக்காதீர்கள். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பள்ளிகள் அநேக வீடுகள்ல இருந்தாலும் எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி சகுனம் காட்டுதா அப்படின்னு கேட்டீங்க, கட்டாயம் இருக்காது. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதத்துல பள்ளிகள் இருக்கும். ஒவ்வொரு இடத்திலிருந்து சவனம் காட்டும். உதாரணத்துக்கு சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஒரு சில வீடுகள்ல வெள்ளை நிற பல்லிகள் அதிகமாக இருக்கும். ஒரு சில வீடுகள்ல மரப்பல்லிகள் இருக்கும். ஒரு சில வீடுகள்ல கருமை நிறத்துல பல்லிகள் இருக்கும். வெள்ளை நிற பல்லிகள் இருப்பது உங்க வீட்ல குலதெய்வ சக்தி, தெய்வ சக்தி நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது. ஒரு சில வீடுகள்ல வெள்ளை நிறத்திலேயே புள்ளி புள்ளியா வச்ச மரப்பல்லிகள் அதிகம் இருக்கும். இது போன்ற மரப்பல்லிகள் இருப்பது அவங்க வீட்ல சித்தர்களின் நடமாட்டத்தை குறிக்கின்றது. பல்லிகள் இருப்பது தெய்வ சக்திக்கான அறிகுறி மட்டுமில்ல, பல்லிகளின் மூலம் தெய்வங்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்ம ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது வடகிழக்கு மூலையான ஈசானி மூலை மற்றும் கன்னி மூலைகள்ல இருந்து பள்ளி சவனம் கொடுக்கிறது நமக்கு குலதெய்வம் அருள் கிடைக்கின்றது, வாக்கு கொடுக்குது. இந்த விஷயம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அதே போல நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது பல்லிகள் நம்ம மேல வந்து விழுவுறதா இருக்கட்டும், தலையில வந்து விழுவுறதா இருக்கட்டும், இது வந்து நமக்கு நடக்க போறும் ஒரு ஆபத்தையா இருக்கட்டும், இல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளில போறோம். அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தாலே போதும் அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னா, அப்ப வந்து உங்க கையிலயோ, கால்லயோ விழுவோம். அப்போ நம்ம பல்லி விழும் பலன்கள் பார்ப்போம். அப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கலகம்னு போட்டிருக்கு, இன்னைக்கு அமைதின்னு போட்டிருக்கு, இன்னைக்கு நம்ம வாயே தொறக்க வேணாம்ப்பா, அமைதியா இருந்துருவோம். அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபமா இருக்கும். இது போன்ற உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும், நல்லதுகளையும் பல்லிகள் மூலமாக தெய்வங்கள் உங்களுடன் பேசுகின்றனர். இப்பேற்பட்ட பள்ளிகள்ட்ட நம்ம கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்துருவோம். முதல் விஷயம், உங்க வீட்ல பல்லிகள், குட்டி குட்டி பல்லிகள் அடுத்து இனப்பெருக்கம் ஆக்கிக் கொண்டு நெறைய வருகின்றதா? இல்ல பல்லிகளின் இறப்பு அதிகம் நடக்கின்றதா? சரியான முறைகள்ல நமக்கு சவனம் கொடுக்கின்றதா? இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். பல்லிகள் ஒரு வீட்ல அடுத்தடுத்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. நெறைய குட்டி குட்டி பல்லிகள நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. தெய்வ சக்தி உங்க வீட்ல நல்ல வேரூன்றி இருக்கின்றது. உங்கள மட்டும் இல்ல, உங்களுக்கு அடுத்து வர தலைமுறையினரும் நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவே இந்த பல்லிகள் ஒரு வீட்ல இனப்பெருக்கம் செய்கின்றது. இன்னும் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, பல்லிகளின் இறப்பு அதிகம் நடக்கும். அது திடீர்னு பல்லி வந்து செவுத்துல ஏறுற பல்லி கூட தொப்பு தொப்புன்னு கீழ வந்து நம்ம காலடி கிட்ட விழுவுறதா இருக்கட்டும், இல்ல அதிகமா அந்த ஜன்னலுக்கு இடுக்குல, கதவு இடுக்குல பல்லிகள் மாட்டி உயிரிழப்பு ஏற்படுறதா இருக்கட்டும். பல்லிகள் அடிக்கடி ஒரு வீட்டில் இறக்கின்றது அப்படின்னா, உங்க வீட்ல உள்ள தெய்வ சக்தி குறைகின்றது. தீய சக்திகளின் ஆதிக்கம் ஏற்படுகின்றது. அதாவது தீய சக்தி அப்படின்னா, உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்ய போறாங்க. இல்ல ஏற்கனவே யாராவது தீய பார்வையோட உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு செய்வினை, இந்த மாரி ஏதாவது செய்ய போறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவும், இந்த பல்லிகளின் இறப்பு அப்படிங்கிறது நடக்கலாம். வீடு சுத்தம் இல்லாமல் இருந்தாலும், கண்டிப்பா இது போன்ற பல்லிகளின் இறப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பல்லி அடிக்கடி உங்க வீட்ல இறக்கின்றது அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா, அதுக்கு தனி பெரிய பதிவே குடுக்கணும். அது எதனால இறக்கின்றது? உங்க வீட்ல தீய சக்திகள் வந்தா நீங்க என்னென்ன செய்யணும்? செய்வினை செய்ய போறாங்கன்னா, அதுக்கு நீங்க எப்படியெல்லாம் உங்க தெய்வத்த வணங்கணும்? அப்படிங்கிறது தனி பதிவாவே நான் குடுக்குறேன். அதற்கு இந்த வீடியோ ஓரளவுக்காவது ரீச் ஆகணும். குறைஞ்சது இந்த வீடியோவுக்கு 1K லைக்ஸ் ஆவது இருக்கணும். அப்படி இருந்தா நான் கண்டிப்பா பல்லிகள் வீட்டில் இறப்பு அதிகம் ஏற்பட்டால் என்னென்ன செய்யணும்? உங்க வீட்ல தீய சக்தி வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ கட்டாயம் போடுறேன். இன்னும் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, பல்லிகள்லாம் நெறைய இருக்கும். ஆனா, வீட்ல பல்லி வந்து சத்தம் இடாது.
ஒரு சில வீடுகள்ல நிலைவாசல் வெளிப்பக்கம் மட்டும்தான் பள்ளிகள் இருக்கும். வீட்லயோ, பூஜை அறையிலயோ, இல்ல கன்னி மூலையிலயோ, குபேர மூலையிலயோ எந்த இடத்துலயுமே பள்ளிகள் இருக்காது. வீட்டு நிலைவாசலுக்கு அருகில 1 பள்ளி, 2 பள்ளிகள் இருக்கும். வீட்ல பள்ளிய பேச வைக்கிறதுக்கு நம்ம பெருசா எதுவுமே செய்ய தேவையில்ல. ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா தொடர்ந்து செய்யணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துல 1 நாள் வீட்டை சுத்தம் செய்த பிறகு, வீட்ல கண்டிப்பா வெள்ளி, செவ்வாய் நாட்கள்ல தூபம் போடணும். அந்த கறிக்கட்டையில தூபம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த தூபம் போடணும். அந்த தூபத்துல வெண்கடுகு மற்றும் குங்குலியம் சேர்த்து தூபம் போட வேண்டும். ஒவ்வொரு வீட்டு மூலைகளிலும் அந்த தூபத்தை காமிக்க வேண்டும். இது போல நம்ம தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பா நம்ம வீட்ல உள்ள தீய சக்திகள் குறைஞ்சு, கெட்ட பார்வைகள் குறைந்து, நல்ல சக்திகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும். அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும் போது தன்னால பல்லிகள் சத்தமிட ஆரம்பிக்கும். நிலைவாசல்ல மட்டும் தான் பல்லிகள் இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா, தெய்வம் வாசல்ல நிக்கின்றது. வீட்டிற்கு வரவில்லை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்து பாருங்க. தினமும் குலதெய்வ விளக்கு ஏற்றுங்கள். குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள். காலை, மாலை தீபம் ஏற்றுங்கள். வீட்ல நல்ல வாசனை இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இது போல தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யும்போது, நிலைவாசலையும் வழிபாடு செய்யுங்கள். தொடர்ந்து இந்த 2 வழிபாடை நீங்க செய்து கொண்டே வரும்போது, உங்க குலதெய்வம் கட்டாயம் உங்கள் வீட்டிற்குள் வரும். கண்டிப்பா பள்ளிய கவனிச்சீங்கன்னா, இத்தன விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். மேலும் இந்த வீடியோல வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.